சேர் கிடையாது, ஒன்று கிடையாது, கேட்டால் வண்டி வர்றது கிடையாது. 1 மணி நேரமாக மேலே நின்று தூக்கிட்டு வரோம். கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேரில் அழைத்து செல்ல பணம் கேட்டதாக கூறி தன்னுடைய தந்தையை தோளில் சாய்த்துக் கொண்டு மகன் இழுத்து சென்ற காட்சிதான் இது. கோவை சௌரிபாளையத்தை சேர்ந்த காளிதாஸ் என்பவரின் தந்தைக்கு நீரிழிவு நோய் உள்ளது. இதனால் அவருக்கு காலில் ஏற்பட்ட காயம் சரியாகாததால் பாதம் வரை வெட்டி அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் 3வது மாடிக்கு தந்தையை சிகிச்சைக்கு அழைத்து சென்ற காளிதாஸ் அவரை கீழே அழைத்து வருவதற்கு வீல் சேர் கேட்டார். ஆனால் உடனடியாக வீல் சேர் தருவதற்கு 100 ரூபாய் பணம் தர வேண்டும் என்று அங்கிருந்த ஊழியர்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரம் காத்திருந்த காளிதாஸ் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்து 3வது மாடியிலிருந்து தன்னுடைய தந்தையை தோளில் சாய்த்துக் கொண்டு இழுத்தபடியே கீழே வந்தார். வீல் சேர் கிடையாது, ஒன்று கிடையாது, கேட்டால் வண்டி வர்றது கிடையாது. 1 மணி நேரமாக மேலே நின்று தூக்கிட்டு வரோம். ஒரு வண்டி கிடையாது ஜிஹெச்சுக்குள்ள. வீடியோ எடுப்பதை அறிந்து அங்கிருந்த ஊழியர்கள் வீல் சேரை கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பொதுமக்கள் மத்தியில் கவனம் பெற்ற நிலையில் மருத்துவமனை மேற்பார்வையாளர்கள் எஸ்தர் ராணி, மணிவாசகம் ஆகியோரை 5 நாட்களுக்கு பணியிடை நீக்கம் செய்து மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி உத்தரவிட்டுள்ளார். செல்போன் பறிப்பு சம்பவத்திற்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. சென்னை பெரம்பூர் பகுதியில் இரவு நேரத்தில் பிரியாணி சாப்பிட சென்ற இளைஞர்களை ஹர்ஷத், சல்மான் பாஷா ஆகிய இளைஞர்கள் மது போதையில் வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை பறித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவலர்கள் அவர்களை மடக்கி பிடித்த போது போலீசாரை எட்டி உதைத்து பீர் பாட்டிலால் தாக்கி உள்ளனர். பின்னர் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதை அடுத்து அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தி ரகளையில் ஈடுபட்டனர். இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் சல்மான் பாஷா ஸ்டான்லி மருத்துவமனையில் கைதிகளுக்கான வார்டில் இருந்து தப்பியவர் என தெரிய வந்துள்ளது.